சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தோல்வி மேலே தோல்வி, மொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே அப்செட்டாக இருக்காங்க. இதுக்கான 5 காரணம் என்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். 5வது காரணம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்தரணும். பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த கோச்சோட கடமை. அதில் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயில் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸை நம்பவே மாட்டாங்க சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் ஆர் கோச்சிங் ஸ்டாஃப் யாராக இருந்தாலுமே. கடைசியாக 2020 ருத்ராஜை டீமுக்கு எடுத்திருக்காங்க. 2022 10 ரன் எடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே அவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுக்கறதே இல்லை. மெயின்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஎன்பிஎல்லேருந்து இப்போ நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே மித்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளாட்றாங்க. பட் சிஎஸ்கே அவங்கள ட்ரஸ்ட்டே பண்ணாது. நான் சொல்கிறது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்னே சொல்கிறான். ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஐபிஎல் விளாண்டுருக்காங்க. பட் அவங்க கெரியரில் நம்ம நிறைய மேட்ச் ஞாபகம் வச்சுருக்கிறாலோ அவங்க விளாடவே இல்லை. எந்த ஃப்ரான்ச்சைஸிக்காகவும் இவங்களை ரீட்டைன் பண்ணுறாலோ பர்ஃபார்மெல்லாம் இவங்க இல்லை, எந்த டீமுக்காகவும் பண்ணதும் இல்லை. இவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்காக ப்ரூவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது. அதனாலேயே அவங்களால அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது. மித்த டீமு வேண்டான்னு சொன்ன பிளேயர்ஸே இவங்க எடுத்து ஓகே பிளேயரை நம்பலாம், அவங்க லோக்கலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டேஜில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னா அது டவுட்டு தான். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேயில் 6 பவுலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவுலர்ஸ் லிஸ்ட்லேயே ஜடேஜாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா 6 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 5 பேர் தான். அந்த 5 பேர்த்தில் நீங்கள் 4 பேர்த்த நம்பி மட்டுமே டீம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டஃப். ஏன் 4 பேர் சொல்கிறேன் அப்படின்னா அந்த 5வது பிளேயர் தோனி. அவரை பார்த்தீங்கன்னா கடைசியில் இறக்கிட்டு 20 ரன் இருக்கும்போது மட்டும்தான் இறக்க போகிறோன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸு 4 பிளேயருக்கு மட்டும்தான் மொத்த டீமோட ப்ரெஷருமே இருக்குது. 180 ரன்ஸை அவங்க 6 வருஷமாக சேஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரே காரணம் இதுதான், மேலே இருக்க 4 பிளேயரை மட்டுமே நம்பி இருக்காங்க. நம்பர் 1 ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட பேட்டிங் பொசிஷன். அவர் இது வரைக்கும் ஓப்பனிங் மட்டுமே தான் ஆடிட்டு இருந்தார். ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஹிட் அடிக்கிறாரு. பட் மித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். அப்படி இருக்கும்போது அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு இவர் ஃபஸ்ட் டவுன் ஆடுறதே பெரிய தப்பு. ஏன்னா சாம்பியனான 2023 பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தான் ஓப்பனிங் பொசிஷன் ஆடி இருக்காரு. ஸோ ருத்ராஜும் கான்வேவும் ஓப்பன் ஆடிட்டு விக்கெட் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவை இறக்குனா மட்டும்தான் டீம் பார்த்தீங்கன்னா இதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ரீசன் தான் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு. நான் ஏதோ ரீசன் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.